Hey guys, welcome back to my channel WN Recipes. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க guys? லாங் டைமுக்கு அப்புறம் வந்திருக்கிறேன். அதுவும் ஸ்பெஷலான ஒரு வீடியோட தான் வந்திருக்கிறேன். இந்த பிளேஸ்க்கு வந்து நீங்களும் போகிறதுக்கு இருக்கீங்கன்னு சொன்னால் அவளுக்கும் போகிறது வந்து சுடு தண்ணி கிணறு பார்க்குறதுக்கு தான். 7 விதமான கிணத்துல 7 தண்ணி விதம் இருக்குன்னு சொல்லுவாங்க. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குமான்னு சொல்லி பார்ப்போம்னு தான் நாங்களும் போயிட்டுருந்தோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய கடைகள் வந்து பூட்டிக்கிறாங்க. ஒன்றும் அவ்வளோ அழகாக செஞ்சுக்கிறாங்க. பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. நமக்கு தேவையான பிரேஸ்லெட் ஆகிக்கட்டும், ஹேண்ட்பேக் ஆகிக்கட்டும், எல்லா ஐட்டம்ஸுமே அங்கே இருக்குது. ஆஹப்பாண்டு செல்வம் சிரட்டியில் செய்கிற ஆஹப்பா கரண்டி மாதிரி இருக்கும். அதெல்லாம் கூட நிறைய விதவிதமாக செஞ்சு வச்சுருந்தாங்க. ஓட்டிக்கிற ஷாப்பெல்லாம் அப்படியே பார்த்துட்டு போக்களே வந்து டிக்கெட் எடுக்கிறதுக்கு டிக்கெட் கவுண்டர் இருக்குது. ஃபாரினர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 500 டிக்கெட். இதே ஸ்ரீலங்காவில் உள்ளவங்களுக்கு வந்து 100 தான். கிணறு பிரச்சனை இல்லை, 7 விதமாக தண்ணி இருக்கணும் இல்லையா. எல்லா தண்ணியுமே வந்து லைட்டாக நம்ம சுடு தண்ணி குடிப்போம் இல்லையா, அந்தளவு சூடு தண்ணி தான் 7 கிணத்துலையுமே இருந்துச்சு. நார்மலாகவே வந்து கிணத்துல வந்து எப்போவுமே தண்ணி வந்து குளிர்ந்துட்டு தான் இருக்கும் எவ்வளோ வெயிலாக இருந்தாலும். ஆனால் இந்த தண்ணி வந்து 7 கிணறு தண்ணியுமே வந்து ஒரே அளவு சூடில் மட்டும்தான் இருந்துச்சு. எந்த குளிர் எந்த இதுவுமே இல்லை. 7 கிணறுல உள்ள தண்ணியும் 7 விதமாக இருக்குன்னு தான் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆக சூடுலேருந்து அப்படியே குறைஞ்சி ஆக குளிர் வரைக்கும் வரண்டுச்சான்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் எனக்கு அங்கே போய் தண்ணியை பார்த்த உடனே வந்து எல்லாம் ஒரே அளவு சூடாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பெப்சி பாட்டில் வந்து பெருசாக செஞ்சு வச்சுருந்தாங்க. ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. யார்கிட்ட தருப்பதில்லையா குரங்கு வந்து சாவியை கையில் வச்சிட்ருக்கு. அதைத்தான் நாங்களுமே வந்து பார்த்துட்ருக்கோம். காய் வந்து பொழியிறாங்க. காய் கிளாஸ் வந்து 200 காசு. தண்ணி ஊற்றுறாங்க. அதில் சுகர் கலந்து தான் இருக்கு. ஐஸ் கட்டி அவ்வளோ தண்ணி தான் அவளுக்கு 2 எடுக்கிறதுக்கு. அத்தனை தடுக்கறிஞ்சு நல்லா இருக்கா? எடுத்து காட்டேன், குடிங்க காணும். இதில் வந்து கசகசா, மேங்கோ, சுகர்லாம் பிடிக்கும். மேலே அழகாக இருக்குது கைஸ். இந்த பிளேஸ்க்கு போன உடனே வந்து பைக்கை வந்து எங்கே நிறுத்துறேன்னு பார்க்கும்போது இந்த ஜூஸ் எல்லாம் எடுத்து குடிச்சிருந்தோம் இல்லையா. இந்த அக்கா வந்து சிங்களம் தான். பைக்கை வந்து அவங்களோட பிளேஸ்லேயே வந்து பார்க் பண்ணிக்கொள்ள சொன்னாங்க. எனக்கு வந்து இப்போது எங்கள் ஊர்லேருந்து இப்போ என் ஹஸ்பண்ட் ஊருக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாரையும் பார்க்கும்போதும் வந்து எல்லாருமே வந்து இப்போ ஊர் ஃபுல்லாக வந்து முஸ்லீம் ஆட்கள் தான் இருக்கிறாங்க. சிங்கள ஆட்கள், தமிழ் ஆட்கள் எங்களோட ஊரில் வந்து ஒவ்வொருத்தர் நல்லவங்களும் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தர் வந்து ஒரு மூஞ்சி வந்து சிடுன்னு கொஞ்சம் ஏசுகிற மாதிரி, பாயிற மாதிரி, அந்த மாதிரி தான் இருப்பாங்க. இந்த அக்கா வந்து ரொம்பவுமே வந்து எங்களோட இறக்கமாக நடந்து கொண்டாங்க. இந்த பைக்கை நிப்பாட்டு சொல்லும் போதும் ஒரு சிரிச்ச முகத்தோட. அவங்க ஜூஸ் போட்டிக்கிற இடத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி வந்து ஒரு ஜூஸ் வந்து 100 ரூபாய்க்கு போட்டிருந்துச்சு. ஆனாலுமே வந்து அந்த அக்காவை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு நல்ல குணம் உள்ள அக்காவாக இருக்காங்க. அவங்கள்ட்ட இன்னொருத்தவங்கள்ட்ட போய்ட்டு ஜூஸ் வாங்குறதுக்கு எங்கள் 2 பேத்துக்கும் மனமே இல்லை. ஒன்று வந்து பெரிய தோடங்க மாதிரி அந்த ஒரு ஜூஸ் ஒன்று எடுத்துருந்தோம், 200 ரூபா. நொங்கு ஜூஸுமே வந்து 200 ரூபா தான். ஒரே ஃப்ளேவரில் குடிக்காமல் 2 பேரும் ஒவ்வொரு ஃப்ளேவர் எடுத்து குடிப்போம்னு சொல்லி தான் 2 பேருமே 2 ஜூஸையுமே ட்ரை பண்ணியிருந்தோம். சூப்பராக இருந்துச்சு. ட்ராவல் பண்ணுறது ரொம்பவுமே மைண்டுக்கெல்லாம் அப்படி ஒரு ரிலாக்ஸான விஷயம். ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் காய்ஸ். எந்த ஒரு யோசனை, எந்த ஒரு சிந்தனையுமே இல்லாமல் அந்த பாதைகளை, அந்த மரங்களை பார்த்துட்டு போகும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. என்னோட சேர்ந்து நீங்களுமே வந்து என்னை வந்து ட்ராவல் பண்ணுங்கள். வேறு வழியில் 2 ஃப்ரூட் வந்து எடுத்திருந்தோம். ஒன்று வந்து மங்குஸ்தானும், ஒன்று வந்து ஸ்ட்ராபெரியும் தான். சின்ன வயசில் வந்து ஸ்ட்ராபெரி எனக்கு பிடிக்காது. ஒரு பழம் சாப்பிட்டு எனக்கு அதோட டேஸ்ட் வந்து பிடிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் போக வளர்ந்து வரக்குள்ள தான் வந்து நிறைய வீடியோஸ் பார்த்துக்கிறேன். சாக்லேட்டில் வந்து டிப் பண்ணி ஸ்ட்ராபெரி சாப்பிட்ற வீடியோஸ். இதுக்கு முதல்ல வந்து 2-3 டைம் வந்து நான் ட்ரை பண்ணிக்கிறேன். அப்படி டேஸ்ட்டாக இருக்கும் காய்ஸ். சாக்லேட்டும் ஸ்ட்ராபெரியும் செல்ல தேவையே இல்லை.
நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பாக்ஸில் வந்து ஒரு 10 கிட்ட இருக்க மாதிரி இருக்கும். 850 ரூபாய்க்கு எடுத்திருந்தேன். மங்குஸ் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிலோ வந்து 500 ரூபாய்க்கு தான் எடுத்திருந்தேன். அப்படியே வந்து நான் ஹோட்டலுக்கு போயிட்டு இருந்தேன். மிச்சம் நாளைக்கு போகிறோம். இந்த கொத்து அடிக்கிற சத்தத்தை கேட்கும் போது நானே மனசுக்குள்ளே டான்ஸ் ஆடுற மாதிரி அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. நீங்களும் என்னையோட சேர்ந்து அந்த சவுண்டை வந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பார்ப்போம். பாய் காய்ஸ்.